புதுச்சேரியை அதிக அளவு விரும்புனீங்க, அதிக அளவு இங்கதான் போட்டியிடும் விருப்பம் இருந்துச்சு. முதலமைச்சர் ரெங்கசாமி பாஜக அமைச்சர் பாஜக சபாநாயகர் கொடுத்த உங்களுக்கு எதிராக நெருக்கடி கொடுத்தனாலதான் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்களா? நான் எதுக்கு பதில் சொல்ல விரும்பல. நான் வந்து மக்கள் சேவைக்கு செய்யணும்னு நினைச்சேன். நான் தமிழகத்தை சார்ந்தவள். தமிழகத்தை நான் வந்து தமிழ் மகள் தான். ஆனா புதுச்சேரியில ஒன்றுதான் நான் சொன்னேன். அதே தமிழ் மகளாக தான் இங்கதான் வந்தேன். ஆனா என்னை அந்நிய மாநிலத்தவராக பார்க்காதீர்கள் என்ற கோரிக்கை நான் வைத்தேன், அவ்வளவுதான். அதனால நான் விருப்பப்பட்டு மக்களிடம் போனது. எந்த தொகுதியா இருந்தாலும் பரவாயில்ல. என்னை பொறுத்த மட்டில் நான் நாளை கட்சி அலுவலகத்திற்கு செல்கிறேன். அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்வேன். வெற்றிகரமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து இவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கையை விட்டு மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்று நான் செல்கிறேன். இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். மக்களின் அன்பு, அது புதுச்சேரி மக்கள்கிட்ட அன்பு இருக்கு. நிச்சயமா புதுச்சேரி மக்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் எல்லாம் நான் சொல்ல முடியாது. புதுச்சேரி மக்கள்கிட்ட அன்பு இருக்கு. ஏன்னா நான் வர்ற வழி எல்லாமே நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அவர்கள் என்னிடம் காட்டும் அன்பு அபரிதமானது. அதனால் இது நிச்சயமாக இந்த அன்பு தொடரும் உணர்வுபூர்வமாக என்பதையும், புதுச்சேரி மக்களுக்கு என் மீது காண்பித்த அன்பு மட்டுமல்ல, நீங்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, புதுச்சேரி நாம் நன்றாக படித்திருக்கிறேன். வருங்காலத்துல முதலமைச்சர்கிட்ட சரி, வருகின்ற ஆளுநர்கள்ட்டையும் சரி, புதுச்சேரிக்கு இது செஞ்சா நல்லா இருக்குன்ற ஆலோசனை நான் இன்னும் தொடர்ந்து சொல்லுவேன். ஏனென்றால் புதுச்சேரியை நான் ஒரு 3 ஆண்டுகாலமாக முழுவதுமாக அறிந்திருக்கிறேன். புதுச்சேரி எந்த அளவிற்கு வளர வேண்டும் என்ற ஆசையும் நான் படுகிறேன், அவ்வளவுதான். புதுச்சேரியில வந்து போட்டியிடணும் போயிடும் அப்படின்ற மாதிரி இப்போ நிலைமை தெரியாமல் தமிழிசை களத்தில் இறங்கி இருக்கிறார். இதற்கு பின்விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டால் மீண்டும் துணை ஜனாதிபதி ஆகலாம் என்ற எண்ணம் அவர் இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படி பாக்குறீங்க? இதுக்கு சிரிப்பை தவிர நான் வேற எதுவும் பதிலா சொல்லல, அவ்வளவுதான். மேடம், பின்விளைவுகள் நீங்க தோல்வியடைகின்றது ஒரு மறைமுகமா சொல்லியிருக்காரு. அரசியல் நீங்க விமர்சனம் சொல்லியிருக்காரு. நான் நேர்முகமாக சிரிக்கிறேன், அவ்வளவுதான் அவரோட கருத்துக்கு. இல்ல, கடந்த சில மாதங்களாவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து உங்களுக்கு எதிராக கருத்து சொல்றாருங்க. இந்த நிலையில அவர் கூட அவர் தலைமை கீழே வந்து நீங்க வந்து தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கீங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? சிறுமி கொலை வழக்குல நீங்க வந்து விரைவா தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இப்போ பாதியிலே இங்க செல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மகளிர் எல்லாம் ஒரு விமர்சனம் பண்றாங்க. அதே போல நீ நிற்கும் இடத்துல உங்களுக்கு எதிர்ப்பு களமிறங்கி பணியாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. இதே எப்படி பாக்குறீங்க? அந்த சிறுமியின் கொலை வழக்கில் உள்ளவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த ஒரு மோசமான சம்பவம் நடந்தது என்பது நான் மிக வருத்தத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் எதுவுமே அரசியல் போறீங்க. நிச்சயமாக பெண்கள் பாதுகாப்பிற்கு நான் எனது குரல் என்றுமே ஒலித்துக் கொண்டிருக்கும்.